எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்கவி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக 5 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 6. ஸோ நம்ம சேலஞ்சில் ஜாயின் பண்ண எல்லாரும் ப்ராப்பராக ஃபோக்கஸ்டாக சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இப்போ நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் யாருன்னா இப்போ தான் புதுசாக நம்ம சேலஞ்ச் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அச்சோ லேட் ஆகிடுச்சு, நம்ம இந்த சேலஞ்ச் மிஸ் பண்ணிட்டோமே, நம்மளும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கமே அப்படின்னு உங்களுக்குள்ள நிறையா கொஷின்ஸ் வருது அப்படின்னா டோன்ட் வரிஸ், கண்டிப்பாக ஒரி பண்ணாதீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக இன்றைக்கி தான் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, ஜஸ்ட் 5 days தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு இன்றைக்கிலேருந்து நெக்ஸ்ட் 30 days வந்து நீங்கள் உங்கள் சேலஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த 30 days நம்ம என்னெல்லாம் பண்ணோன்றதை டெய்லி நம்ம வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நிறையா வந்து டிப்ஸும் ப்ளஸ் Q&A செஷன் எல்லாமே டீட்டெயில்டாக நம்ம பேசியிருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத. ஸோ நீங்கள் எல்லா வீடியோஸும் ரிப்பீட்டட் 5 days நீங்கள் மிஸ் பண்ண 5 days வீடியோஸ் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இனிமேல் டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்க போது. ஸோ டெய்லி மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதை வச்சு ஒரு கிளியரான ரொட்டீன் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு உங்களோட சேலஞ்ச் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் நீங்கள் என்ன ரிசல்ட் பார்க்குறீங்க, உங்கள் உடம்புக்கு எவ்வளோ வெயிட் பேர்ன் ஆகுது அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு ஃபர்தராக நீங்கள் வந்து உங்களோட டயட் பிளான்ஸ் எதனா சேஞ்ச் பண்ணணுமா, இது நம்ம கொஞ்சம் எக்ஸசைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணலாம், கொஞ்சம் இன்டென்சிவாக ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறையா வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பேஸாக இருக்கும். ஸோ பேஸே வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டீங்க. ஸோ உங்கள் கூடவே வந்து நிறைய பேர் சேர்ந்து பண்ணுறாங்க. உங்களுக்கு டயட்லாம் எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், எந்த மாதிரிலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னு போயிட்டோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் டைம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு பாடி சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம், ஒரு சிலர் டயட் ஃபுட்ஸ் ஒரு சிலருக்கு ஒத்துக்காமல் இருக்கலாம், ஒரு சிலருக்கு அந்த டீடாக்ஸ் ஜூஸ் வந்து ஒத்துக்காமல் போகலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து அவங்கவுங்க வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸு அதை வந்து டெய்லி கமெண்டில் வந்து தாராளமாக சொல்லுங்கள். அது வந்து எல்லோருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம டெய்லி வந்து கமெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம் Q&A செஷனில். ஸோ எல்லாருக்குமே அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து கிடைக்கும். நமக்கு தோணாத கொஷின் இன்னொருத்தருக்கு தோணலாம். ஸோ வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி எப்படி இருக்கும், அதை ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுவோம், ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது ஆக்டிவாக நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அதை வச்சு உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை சூப்பராக பெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற இந்த வெயிட் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சூப்பராக இந்த டயட்டில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா லைஃபோட ரிமைனிங் பீரியட்ஸ் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ரொட்டீனை நீங்கள் செட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே விட போகிறதில்ல. நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் அடுத்தடுத்து நிறைய சேலஞ்சஸ் பண்ண போகிறோம். எப்படி வெயிட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, எப்படி போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி எப்படி ஆக்டிவாக இருக்கிறது, எப்படி வந்து ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறது, ஒவ்வொரு டேவும் எப்படி கண்டென்ட்ஃபுல்லாக மாற்றுறது அப்படின்னு வந்து நிறைய பாசிட்டிவான மோட்டிவேட்டான விஷயங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் நம்ம சேனலில். அதுவும் இல்லாமல் அப்பப்போ நம்ம ஃபேமிலி விலாக்ஸ் வரப்போகுது. உங்கள் வீட்லேயும் குட்டி குழந்தைங்க டாட்லர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அதனால நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயமும் நிறைய நம்ம சேனலில் நிறைய நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ டெய்லி நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டிப்ஸோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்திருக்கேன். ஸோ வெயிட் லாஸ் வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ நம்ம எல்லோரும் வெயிட் லாஸ் பண்ணும்போதும் நம்ம உடம்புல வெயிட் லாஸ் ஒரு நல்லாவே ஒரு 20 kgs 25 kgs வரைக்கும் கூட வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்டில் ஒரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட பெல்லி ஃபேட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கூட க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து அந்த பெல்லி ஃபேட் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணலாம், அந்த பெல்லி ஃபேட் போகணும், அது ஒன்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணால் அது மறுபடியும் பெல்லி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகிடாமல் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற பற்றி ஒரு பெல்லி ஃபேட் பற்றி ஒரு சில விஷயங்கள் தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து நம்ம 2 விதமாக பிரிக்கலாம். இப்போ பெல்லி ஃபேட்டுன்றது வெறுமனே ஃபேட் இல்லாமல் ஒரு சிலர் ஃபேட்லாம் ரெடியூஸ் ஆகிருக்கும், ஆனால் வந்து மம்மி டம்மி அந்த மாதிரி இருக்கும். அது வந்து டயாசிஸ் எக்ஸசைஸ் மூலமாக அந்த கேப் க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து அந்த டம்மியை வந்து கம்மி பண்ண முடியும். ஸோ அது நீங்கள் அந்த கேப்பும் உங்களுக்கு இல்லை, க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டில் உங்களுக்கு பெல்லி ஃபேட் இருக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் தான் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் பெல்லி ஃபேட்டுக்கு வந்து என்னென்னா
ஓவரால் சுகர் எந்தெந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு ஃப்ளாட்டான உங்கள் பெல்லி வந்து உங்கள் வயிறு பகுதி வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கணும், தொப்பை எதுவும் இல்லாமல் ஃப்ளாட்டாக மாற்றணும், அதுக்கு நீங்கள் ஒரு சேலஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இன்பிட்வீன் நான் சேலஞ்ச் பண்ணுற கேப்பில் சுகர் வந்து சுத்தமாக கட் டவுன் பண்ணிடணுங்க. சுகர்னால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒயிட் சுகர் மட்டும் இல்லை, ஒயிட் சுகர், வெல்லம், ஜாகரி சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ வெல்லம், கருப்பட்டி, ஹனி, நாட்டு சக்கரை, ஸோ வந்து இதெல்லாம் ஹெல்தி தானே. ஒயிட் சுகர் தவிர மற்றதெல்லாம் நம்ம ஹெல்தி இன்டேக்கில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலி நம்ம பெல்லி ஃபேட் நீங்கள் கம்மி பண்ணணும், நீங்கள் ஆல்ரெடி இருக்குது, நீங்கள் ஃப்ளாட்டாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வாயில் வச்சோடனே ஒரு ஸ்வீட்னஸ் வந்து க்ரியேட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணணுங்க உங்களோட ஃப்ளாட்டான பெல்லி கிடைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு அந்த ஒரு மெயின்டெனன்ஸ் வந்து தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் குறைக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்க, அது பெல்லி ஃபேட் மட்டும் ஃபோக்கஸாக வச்சு ஒரு 1 month இல்லை ஒரு 2 months வந்து டார்கெட் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த 2 months சுத்தமாக கட் பண்ணிடுங்க. எந்த சுகர் ஐட்டமே எடுத்துக்க வேணாம். ஏன்னா நம்ம எடுத்துக்கிற சுகர் வந்து டேரெக்டாக நம்ம பெல்லி ஃபேட்டுக்கு தான், டேரெக்டாக வந்து நம்ம பெல்லி ஃபேட்டை தான் வந்து போய் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பெல்லி ஃபேட் குறைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா சுகர் ஃபுல்லாக கட் டவுன் பண்ணிடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு டிப்பு சொல்ல நினச்சேன். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தூக்கங்க. ஸோ நல்லா தூங்கணுங்க. நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சூப்பரான பீஸ்ஃபுல்லான ஸ்லீப், குறைஞ்சது ஒரு 7 to 8 hours டெய்லி ஸ்லீப் வந்து நல்லா இருக்கணும். நம்ம சரியாக தூங்காதவங்களா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தொப்பை போடுங்க. சரியாக தூங்கலை அப்படின்னா நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகும். ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்கும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக பெல்லி ஏரியாவை தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சரியாக தூங்க மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட் வந்து கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஸோ நீங்கள் தூக்கம் வந்து ஒரு ரொம்ப பீஸ்ஃபுல்லான தூக்கம், டெய்லி தூங்கணும் அப்படின்றத வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ தூங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து ஒரு ஹாரர் மூவிஸு இல்லை ரொம்ப டிப்ரெஸ் ஆகிற மாதிரி ரொம்ப கஷ்டமான மூவிஸு, உங்கள் ஹார்ட் வந்து ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் ரொம்ப லேஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் எதனா டிவி பார்க்குறீங்க, எது பார்க்குறீங்களா இருந்தாலும் தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து அதெல்லாம் கட் டவுன் பண்ணிடுங்க. தூங்கும்போது வந்து நமக்கு ஒரு மென்டலி ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்மளோட தூக்கம். ஸோ எதனா ஹாரர் மூவிஸ் பார்த்துட்டு ஒரு பயத்தோடையோ இல்லை ஒரு பதட்டத்தோடையோ தூங்கணும் அப்படின்னா அந்த ஸ்லீப் வந்து நம்ம கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல தூக்கம் சூப்பராக நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் போது உங்களுக்கு பெல்லி ஃபேட் வந்து இருக்காதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட முடியும். ஸோ நல்ல தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ வாக்கிங்லாம் பண்ணுறோம், வாக்கிங் ஜாக்கிங் ரன்னிங் அதெல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா. அது பண்ணும்போது நம்ம ஹோல் பாடிக்குமே வந்து அது போய் வந்து சேருது. ஸோ நம்ம பாடியில் நம்ம கையில், காலில், ஃபேஸில் அங்கே உள்ள ஃபேட்லாம் வந்து ஈஸியாக வந்து பர்ன் ஆகிரும். ஆனால் நம்ம ஸ்டொமக் ஏரியாவுக்கு வந்து டைரெக்டாக அது போய் அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஸ்டொமக் ஏரியாவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா இந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஜாகிங், ரன்னிங், சைக்கிளிங் அது கூட பண்ணிவிட்டு ரொம்ப இன்டென்சிவான ஒர்க் அவுட்ஸ் உங்களுக்கு பண்ண முடியும். உங்களுக்கு அது பழக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இன்டென்சிவான ஒர்க் அவுட்ஸ் வந்து பண்ணலாம். பர்ப்ஸ் பண்ணலாம், அப்புறம் அந்த பிளாங்க் பொசிஷன் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்டென்சிவாக கேப் எடுத்து நீங்கள் பண்ணீங்க. ஒரு ப்ராப்பரான ட்ரெயினர் வச்சு ஒரு சூப்பரான ஒர்க் அவுட்ஸ் வந்து உங்களால் எடுத்துக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணலாம். அது பண்ணும்போது வந்து சூப்பராக நம்ம பெல்லி ஃபேட் வந்து குறைக்க முடியும். நீங்களா தனியாக பண்ணுறத விட ஒரு ட்ரெயினரோட சப்போர்ட் எடுத்துகிட்டு பண்ணீங்க அப்படின்னா எது ஒரு இன்ஜுரிஸோ இல்லை சைட் எஃபெக்ட்ஸோ இல்லாமல் சூப்பராக உங்களோட பெல்லி ஃபேட் வந்து குறைக்க முடியுங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட ஆட்டோமேட்டிக்காக நம்ம பெல்லி ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க, தொப்பை போட ஆரம்பிக்குங்க. ஸோ வந்து முடிஞ்ச அளவு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் டெய்லி பார்க்குற விஷயத்த வந்து நைட்டு தூங்கும்போது, இதுக்கு மெயின் விஷயம் இதுதாங்க, நைட் தூங்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லான தூக்கம் ஒரு 7 to 8 hours தூங்கிட்டீங்க அப்படின்னா மார்னிங் டே எந்திரிக்கும் போது ரொம்ப ரெஃப்ரெஷ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் டேவை கொஞ்சம் எர்லியராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹரிபரியாக மார்னிங் ஸ்டார்ட் ஆகும்போதே ரொம்ப ஹரிபரியாக இருந்ததுன்னா அந்த ஹோல் டே வந்து ஒரு மாதிரி வந்து அவசரமாக ஸ்ட்ரெஸ்ஸாக போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ வந்து கொஞ்சம் எர்லியராக உங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எழுந்தவுடனே இன்னைக்கு டேக்கு நான் இந்த ஒரு விஷயம் தான் என்னோட ஃபோக்கஸ், அந்த ஒரு விஷயத்தை நான் கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன்னா எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து ஒவ்வொரு டேக்கும் சிம்பிள் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ எவ்ரி 1 hour வந்து அந்த டார்கெட்டுக்காக நீங்கள் அந்த டார்கெட்டை நோக்கி நீங்கள் பண்ணுறீங்களா, அன்னைக்கு அந்த டார்கெட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு எவ்ரி 1 hour வந்து அதை பற்றியே திங்க் பண்ணுங்க. திங்க் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப வந்து பாசிட்டிவாக, ஏன்னா ரொம்ப அது இது நிறைய விஷயங்கள் மைண்டில் போயிட்டு இருந்தது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணாமல் நமக்கு அந்த இடத்துல தான் ஒரு மாதிரி பதட்டமும் ஸ்ட்ரெஸ்ஸும் க்ரியேட் ஆகுது. ஸோ டெய்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இதுதான் என்னோட ஃபோக்கஸ்,
ஃபோக்கஸ், ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதை நான் கம்ப்ளீட் பண்ணால் இந்த டே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்னு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க காலையிலேயே அப்படின்னா எவ்ரி ஒன் ஹவர் அதுக்கான ஒர்க் வந்து நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த டார்கெட் முடிச்சிடுவீங்க. அந்த ப்ரையாரிட்டி வச்சு அந்த ஒரு டார்கெட் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈவினிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஓகே இன்னைக்கு டாஸ்க் நம்ம நல்லபடியாக முடிச்சிட்டோம் அப்படின்னு வந்து உங்களுக்கே ரொம்ப வந்து சூப்பரான ஒரு ரிலாக்ஸிங்கான ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரி மனசு அமைதியாக இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கும்போது தூக்கமும் நமக்கு நல்லா கிடைக்கும். இது எல்லாமே வந்து ஒரு சைக்கிள் தாங்க, ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட் தான். ஸோ நைட்டு நல்லா தூங்கணும், மார்னிங் எர்லியராக ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், அதை ஃபினிஷ் பண்ணணும், ஒரு ஹாப்பியான மைண்ட் செட் வரும், ஸோ நல்ல தூக்கம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் ஒவ்வொரு டேவும் வந்து சூப்பராக பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட லெவல் குறையுங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாக அது நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போகிறோம். டிப்ரெஷன் என்ன அதிகமாகும் போது நமக்கு ஒரு ஆன்சைட்டி க்ரியேட் ஆகுது, ஒரு பயம் வருது, ஃப்யூச்சர் பற்றின ஒரு பயம், நெக்ஸ்ட் என்ன ஆக போதோ என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு ஒரு பயம் க்ரியேட் ஆகுது. அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கான விஷயம் வந்து நம்ம கையில் தாங்க இருக்குது. ஸோ நம்ம எதை நோக்கி போகிறோம், நம்மளோட கோல் என்ன, நம்மளால் என்ன முடியும், நமக்கு என்ன நல்லா வரும் அப்படின்ற ஒன்று யோசிங்க. டெய்லி சிம்பிள் டார்கெட் வச்சுக்கோங்க. உங்கள் டெய்லி லைஃப்பை வந்து கண்டென்ட்ஃபுல்லாக ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து சூப்பராக வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து லீட் பண்ண முடியுங்க. கோல் அப்படின்றது பர்சன் டு பர்சன் மாறும். ஸோ ரொம்ப பெருசாக எதுனா சாதிச்சுட்டு ரொம்ப கரியர் வைஸ் ரொம்ப இது பண்ணால் மட்டும்தான் கோல் ரீச் ஆகுது, அவங்க மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து என் வீட்டை நல்லா பார்த்துக்கணும், என் பசங்களை நல்லா வளர்க்கணும், ஸோ அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும், என் வீட்டில் இருக்க எல்லாரையும் ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி சின்ன அந்த மாதிரி கோல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ராப்பராக எல்லாரையும் நல்லா பார்த்துப்பீங்க, உங்களையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே சக்ஸஸ் தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டி இருக்கும். உங்கள் ப்ரையாரிட்டி என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த ப்ரையாரிட்டியை பொறுத்து பாசிட்டிவாக ரொம்ப மோட்டிவேட்டடாக உங்கள் டேஸை வந்து பிளான் பண்ணுங்கள். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம உடம்பு. ஸோ நம்ம உடம்பையே நம்ம கண்ட்ரோலாக பார்த்துக்க முடியல அப்படின்னா மற்ற விஷயங்கள்லாம் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஸோ நம்ம கையை மீறி போகுது அப்படின்னு யோசிக்கிறனால நமக்கு ஒரு பலனும் கிடைக்க போகிறது இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் உடம்பை வந்து நல்லா ஃபிட்டாக எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் ஆக்டிவாக இருக்கணும், நீங்கள் உங்களை நீங்களே வந்து ரொம்ப பாசிட்டிவாக உணரணும். ஸோ அந்த மாதிரி உங்கள் உடம்பை உங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் உங்கள் கோல் எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணிடுவீங்க. நம்ம ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தோம் அப்படின்னா மென்டலி இன்னும் ஸ்ட்ராங்காகவும் நம்ம கோலை நோக்கி சீக்கிரமாக ஓடுவோம். ஸோ அன்வான்ட் வெயிட் கெயினாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறோம், நிறைய மோட்டிவேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ மிஸ் ஆகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேலஞ்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அகைன் சொல்கிறேன், டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock நம்ம வீடியோ வருது. வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஏன்னா கண்டிப்பாக வந்து நான் டெய்லி ஒரு டிப்ஸோட ஒரு Q&A செஷனோட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஐம் டேம் ஷுர். ஸோ நம்ம வீடியோ பார்க்கும்போது ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். இப்போ உங்களை மோட்டிவேட் பண்ணுறது எப்படி என்னோட வேலையோ, ஸோ நம்ம சேலஞ்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், டெய்லி வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ரொட்டீன் என்ன, நீங்கள் என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறீங்க, இந்த வெயிட் லாஸ்க்காக நீங்கள் எந்த ஒரு விஷயம் இன்றைக்கி பண்ணீங்க, ஸோ எந்த ஒரு விஷயம் பண்ணதுனால உங்களுக்கு நீங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு எல்லா விஷயமே தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து ஹாப்பியாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. ஸோ இன்னைக்கு கொடுக்க வேண்டிய டிப்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம Q&A செஷனுக்குள்ளே மூவ் பண்ணலாம். லக்ஷ்மி மேம் வந்து சொல்லியிருக்காங்க, தேங்க்ஸ்மா, வி ஆர் இன் நியூசிலாண்ட். 3 o'clock வீடியோ வந்து நெக்ஸ்ட் டே தான் என்னால் பார்க்க முடியுது. யுவர் கான்செப்ட், வே ஆஃப் டாக்கிங், ப்ரெசன்டேஷன், மோட்டிவேஷன், எவ்ரிதிங் எக்ஸலண்ட். God bless you dear, running towards our target அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ உங்கள் சப்போர்ட் வந்து ரொம்பவே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லி கமெண்ட் பண்ணுறது ஐ ஃபீல் பாசிட்டிவ் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெய்லி அதான் ஃபியூ டேஸாக பார்த்துட்டு இருந்தேன், மார்னிங் எழுந்ததும் நான் ஃபஸ்ட்டு பார்க்குற கமெண்ட் உங்களோடதாக தான் இருக்குது. ஸோ எர்லி மார்னிங் இவ்வளோ சீக்கிரம் மேம் ரிப்ளை அனுப்புகிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் புரியுது. ஸோ மிஸ் ஆகாமல் டெய்லி நம்ம வீடியோஸ் வந்து பாருங்கள் மேம். உங்களால் முடிஞ்ச அளவு நீங்களும் எனக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக உங்களோட டயட் பிளான்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. வந்து வாக்கிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள் மேம். ஸோ சீக்கிரமே உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கு ஆல் தி பெஸ்ட் மேம். ஃபோக்கஸ்டாக இருங்க மேம், ஹாப்பியாக இருங்க. ஸோ டெய்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்குது மேம். வினோதா சிஸ்டர் அவங்க ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஜீரா வாட்டர் மார்னிங்கு, அப்புறம் வெண்பூசணி ஜூஸு,
எக் தோசை சாப்பிட்ருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. லஞ்சுக்கு வந்து சாம்பார் வித் வெஜிடபிள்ஸ் ரைஸோடு எடுத்திருக்காங்க. ஸோ ஈவினிங் வந்து லெமன் டீ கொஞ்சமாக கொழுக்கட்டை எடுத்திருக்காங்க. ஸோ டின்னருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்ருக்காங்க. 4000 ஸ்டெப்ஸ் வந்து வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 20 மினிட்ஸ் சைக்கிளிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டே 5 டயட் ஃபினிஷ்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் மேம், உங்களோட டயட்டிங் பிளான் ரொம்பவே நல்லா இருக்குது. வாக்கிங் நேற்றுக்கு வரையும் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. டெய்லி 20 மினிட்ஸ் சைக்கிளிங் வந்து பண்ணுறீங்க. அதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கலோரிஸ் வந்து பேர்ன் ஆகும் மேம். ஸோ கீப் வாக்கிங், சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. சீக்கிரமே உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிடுவீங்க மேம். நீங்கள் நெக்ஸ்ட் இப்போ உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுனால நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்போ வெயிட் செக் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து இவ்வளோ கேஜிஸ் வெயிட் லாஸ் ஆகியிருக்கா அப்படின்னு நீங்கள் ரிசல்ட் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மேம். நம்ம வீடியோஸ் பார்க்குற மற்றவங்களுக்கும் அது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் மேம். ஸோ கீப் ராக்கிங், ஆல் தி பெஸ்ட். ஓகே, சிவநந்தினி சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி தான் உங்கள் வீடியோ பார்த்தேன். ஸோ நாளையிலேருந்து நான் டயட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். உங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறேன். நான் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறேன் அப்படின்றதும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட் ஸ்டார்ட் சிஸ்டர். உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணிடுவீங்க. நல்ல ரிசல்ட் பார்ப்பீங்க. ஸோ சூப்பராக உங்களோட ஃபுட் ரொட்டீன் டெய்லி ஷேர் பண்ணுங்கள். டெய்லி வாக்கிங் போங்க சிஸ்டர். டயட்டோடு சேர்த்து வாக்கிங் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும் அப்படின்னா ½ வாக்கிங் பண்ணுங்கள், ½ எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதுனா பேசிக் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு சில ஜூஸ் ரெசிபீஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி வந்து வெயிட் லாஸ்க்கு இப்போ தான் புதுசாக வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கஞ்சி உங்கள் சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இனிஷியலாக வந்து நம்ம வெயிட் லாஸ்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க வாட்டர் கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு ரெடியூஸ் ஆகும். ஸோ இனிஷியல் பீரியடில் வந்து மந்த்லி 4 கேஜிஸ் வந்து 4 கேஜிஸ் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுற டயட்டில் வரைக்கும் நம்ம வந்து ஹெல்த்தியான வெயிட் லாஸில் பண்ண முடியும். ஸோ போக போக நம்ம வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு, நம்ம வந்து நம்ம உடம்புல ஒரு ஃபுல்லாக ஃபேட் கண்டென்ட்டை வந்து நம்ம லாஸ் பண்ண வரோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு இனிஷியலாக 4 கேஜிஸ்னு ஆனது ஒரு 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம் மந்த்லி 2 கேஜிஸ் வரைக்கும் தான் ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க திக்கான ஃபேட் வந்து லாஸ்ட்டாக வந்து பேர்ன் ஆகும். அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி வந்து டெய்லி எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் சிஸ்டர். ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் அட்வைஸ் தான். ஸோ நம்ம எல்லா நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸ் கீழேயுமே வந்து நம்ம ஜூஸ் ரெசிபிஸ், நம்ம கவுனி அரிசிக்கான கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சிக்கான லிங்க் எல்லாமே வந்து நம்ம டெய்லி வீடியோஸ் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு அது ரெசிபி வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த சேலஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா டயட் ஃபுட்டாக நம்ம எடுத்துக்கும் போது இன்னும் நிறைய ஃபுட் ரெசிபீஸ், டயட் ஃபுட் ரெசிபீஸ், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் ரெசிபீஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ தான் ப்ரோட்டீன் ஃபுட் ரிச் ஃபுட் அப்படின்னு வந்து எனக்கு ஞாபகம் வருது. ஸோ நம்ம இனிஷியலாக வந்து தொப்பை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து பேசியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் நான் சொல்ல மறந்துட்டேன். டெய்லியுமே நம்ம ப்ரோட்டீன் பற்றி பேசினாலும் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா ப்ரோட்டீன் நீங்கள் ஒவ்வொரு வேளை ஃபுட்டு சாப்பிடும்போது ஒரு 20 கிராம் 30 கிராம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி உங்கள் பிளேட் வந்து பிளான் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பசி வந்து சூப்பராக கண்ட்ரோல் ஆகுங்க. ஸோ பசி இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிடணும்னு தோணும். இல்லை நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுமே அதனால் சாப்பிடாம இருக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம பசியை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் டெய்லி பிளான் பண்ணுங்கள். நீங்களே சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். வெறுமனே ரைஸ் சாப்பிட்றதுக்கும் அதில் நீங்கள் ஒரு கப் சுண்டல் அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை வந்து எடுத்துக்கும் போது வயிறு ஒரு மாதிரி நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ பசியை வந்து க்ரியேட் ஆகாது. அதனால் நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு மற்ற விஷயம் எக்ஸ்ட்ரா சாப்பிடணுன்ற ஃபீலிங்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவு ப்ரோட்டீன் ரிச்சாக வந்து ஃபுட் வந்து எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். வெயிட் லாஸ் வந்து சூப்பராக நடக்கும். ஸோ வந்து சூப்பராக உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்துகிட்டு போங்க சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட், கீப் ராக்கிங் சிஸ்டர். உஷா சிஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. டுடே அவங்க வெயிட் வந்து 129.7 kg இருக்குது. மார்னிங் வந்து பப்பாயா, பொமோகிரானட், ஆப்பிள் 3 மிக்ஸ் பண்ணி ஒரு ஃப்ரூட் சாலட் எடுத்திருக்காங்க. ஓகே, ஆஃப்டர்நூன் வந்து ராகி தோசை, அப்புறம் 1 கப் சுண்டல் குழம்பு, அப்புறம் 2 கப் வந்து கேபேஜ் பீன்ஸ் பொரியல், வந்து 50 கிராம் பன்னீர் டோஸ்ட் வித் கோகோனட் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பராக மார்னிங்கும் சரி, பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி, லஞ்சும் சரி சூப்பரான டயட்டாக இருக்குது சிஸ்டர். ஸோ சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஈவினிங் வந்து ஒரு சின்ன சீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஈவினிங் ஒரே ஒரு பஜ்ஜி வந்து சாப்பிட்டேன், ஒரு நாட்டு சோளம் சாப்பிட்டுட்டேன். நைட் டின்னருக்கு வந்து நிறையா சுண்டல் வச்சு கொஞ்சமாக பானிபூரி வந்து எடுத்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வாக்கிங் வந்து 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் சிஸ்டர் நம்ம பண்ண வேண்டியது. இனிஷியல் ஸ்டேஜில் ஓகே, இந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து நடக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போது 5000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கீங்க, அதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுத்துருக்கு உங்களுக்கு. அது இல்லாமல் மார்னிங்கும் சரி ஆஃப்டர்நூனும் சரி ஸ்ட்ரிக்டாக ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு ஃபுல் டே இருந்துட்டு நைட்டு டின்னருக்கு ஒரு 2 hours 3 hours வந்து ஒரு சின்ன சீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபுல் டே டயட் இருந்த ஒரு கில்ட்டினஸ் வந்து க்ரியேட் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. முடிஞ்சளவு அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வாங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும் சிஸ்டர். நீங்கள் அதை யோசிங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கில்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதை வந்து மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் ஓகே. நானுமே வந்து சாட் ஐட்டம்ஸ் வந்து பிடிக்கும். எனக்கும் பானிபூரி பிடிக்கும், மஷ்ரூம் பிடிக்கும். ஸோ நான் என்ன ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுவேன்றதை சொல்கிறேன், உங்களால் முடிஞ்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட சாட் ஐட்டம்ஸ்லேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 1 month வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். 1 monthக்குள்ளே இல்லை ஒரு வெயிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஒரு 3 kg 4 kg லூஸ் பண்ணால் மட்டும்தான் நான் என்னோட ஒரு பிளேட் பானிபூரி இல்லை மஷ்ரூம் அதை வந்துட்டு நான் எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் ஹாப்பியாக சாப்பிடணும் அப்படின்னு வந்து டார்கெட் வச்சுருவேன். ஸோ அந்த ஒரு பிளேட் பானிபூரி சாப்பிடணுன்றதுக்காகவே என்னால் எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ என்னோட ஃபுல் எஃபோர்ட் போட்டு அந்த 4 kg வெயிட்டை லூஸ் பண்ணுவேன். ஸோ அப்படிதான் நடந்திருக்கு. இப்போ என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி நான் எவ்வளோ நாள் பண்ணியிருக்கேன். இடையில நான் சாட்டு ஜங்க் எதுவுமே சாப்பிடலையா அப்படின்னா இல்லை. நான் ஓப்பனாக எல்லாமே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு 2 months இன்டென்சிவாக ஃபாலோ பண்ணுவேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு பீட்சாவை சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா அந்த 10 நாளுக்குள்ளே 2 கிலோ நான் வெயிட் குறைச்சிடணும். நான் 2 கிலோ குறைச்சா மட்டும்தான் நான் போய் ஹாப்பியாக அந்த பீட்சாவை சாப்பிடணும்னு நினைப்பேன். ஸோ எனக்கு அது வேணும், எனக்கு அது சாப்பிடணும் போல தோணுது. அது போய் நான் ரீச் பண்ணுறதுக்கு நான் ஒரு எஃபோர்ட் போடணும் அப்படின்ற மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்பிட்வீன் பிரேக்கில் நான் சீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் பீட்சாவோ இல்லை பானிபூரியோ சாப்பிட்றேன் அப்படின்னா நெக்ஸ்ட் 2 days வந்து என்னால் முடிஞ்சளவு கலோரிஸ் கம்மியாக நிறையா ஃப்ரூட்ஸு நிறைய ஜூஸு வெறுமனே வெஜிடபிள்ஸ் மட்டும் காப்ஸே சுத்தமாக இல்லாமல் ரைஸு சப்பாத்தி இந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்காமல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வெறுமனே அந்த கஞ்சி குடிச்சுப்பேன். அப்புறம் ஆஃப்டர்நூன் வெறுமனே ஃப்ரூட்ஸ் பவுல் நிறைய ஃப்ரூட்ஸு, ஈவினிங் வந்து சிம்பிளாக ஒரு வெஜிடபிள் அந்த மாதிரி வந்து எடுத்து அந்த கலோரியை பேர்ன் பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பானிபூரி சாப்பிட்டே ஆகணும்னு ஆசையாக இருக்கா, அப்போ நான் 10 நாள் கழிச்சு அந்த பானிபூரியை நான் சாப்பிடணும். ஸோ அந்த 10 நாளில் நான் என்னோட எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நான் ஒரு வெயிட்டை குறைச்சா மட்டும் தான் நான் அந்த பானிபூரி சாப்பிடுவேன். இல்லை அந்த வெயிட்டை எப்போ குறைக்கிறோன்னா அன்றைக்கி தான் அந்த பானிபூரி சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயத்த வச்சுக்கோங்க. அதை டார்கெட்டாக வச்சு அதுக்கு ஒரு ரிசல்ட்டை பார்த்தா தான் நான் அதை போய் சாப்பிடுவேன் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களால் முடியுதா அப்படின்றத வந்து சொல்லுங்கள் சிஸ்டர். ஸோ அகல்யா பூவரசன் சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து நம்ம லாஸ்ட் சேலஞ்சிலே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டெய்லி அவங்க ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ சொல்லியிருக்காங்க, சிஸ் 1 week நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன், மொபைல் பார்க்க கூட டைம் இல்லை. ஸோ day 5th டுடே தான் உங்கள் வீடியோ பார்த்தேன். ஸோ அவங்க மந்த்து ஏதோ மிஸ் ஆகியிருக்கு. ஸோ சீக்கிரமாக அவங்களோட பிரதர் மேரேஜ் வருது, அதுக்குள்ளே 5 kg வந்து லாஸ் பண்ணணும்னு இருக்குது சிஸ்டர், முடியுமா சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபால்ஸாக ஒரு ஹோப் நான் கொடுக்குறதுக்கு விரும்பல சிஸ்டர். ஸோ 5 kg லாஸ் பண்ணுறதுக்கு குறைஞ்சது 1 to 1.5 மாதம் ஆகும் சிஸ்டர். நான் ஃபாலோ பண்ணுற டயட் வாக்கிங் என்னோட பாடி டைப்புக்கு 1 to 1.5 மாதம் வரைக்கும் ஆகியிருக்கு 5 kg லாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் பிரதரோட மேரேஜ் டேட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அதை வச்சு நம்மளால் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வீட்டில் மேரேஜ் அதுவும் ஓன் பிரதர்ன்ற போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அதிகமாக தான் இருக்கும். இதில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஒர்க் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டு கொடுத்து சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துகிட்டு போங்க சிஸ்டர். ஸோ டெய்லியுமே உங்கள் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்தராக டெய்லி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். காவ்யா சம்பத் அந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இவங்களும் நம்மளோட லாஸ்ட் சேலஞ்சில் இருந்தவங்க தான். ஸோ ஹாய் சிஸ், நெட் பேக் இப்போ தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ ஐ ரியலி மிஸ் தி சேலஞ்ச் சிஸ், ஐ வில் ஸ்டார்ட் தி சேலஞ்ச் டுடே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ் பண்ணுற ஃபீலிங்கே கண்டிப்பாக உங்களுக்கு வேணாம் சிஸ்டர். ஜஸ்ட்டு 5 days தான் ஆகியிருக்கு. இப்போ எனக்கு 25 days நான் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இன்னைக்குலேருந்து 30th டேயில் உங்கள் ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரி பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. இன்றைக்குலேருந்து உங்கள் ஜேர்னியை சூப்பராக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம
ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள், என்ன மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நான் டெய்லி சேலஞ்ச் எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ வெயிட் லாஸ்னால் அது ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ டெய்லி வந்து வெயிட் லாஸ் சம்மந்தமாக ஒரு டிப்ஸ் ஒன்று சூப்பராக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து Q&A செஷன் வந்து பண்ண போகிறோம். அப்புறம் அந்த ஹோல் டேயில் நான் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டேன், எவ்வளோ நேரம் வாக்கிங் பண்ணேன் அப்படின்றது உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் நம்ம சேலஞ்ச் வீடியோஸ் வந்து டெய்லி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வந்து நிறைய டிப்ஸ் வந்து நம்ம டெய்லியுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து மிஸ் ஆகாமல் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி வந்து உங்கள் ஃபுட் ரொட்டீன் ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர். ஸோ ஆல் தி பெஸ்ட், கீப் ராக்கிங். சூப்பராக உங்கள் சேலஞ்ச் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கள் சிஸ்டர். அக்ஷனா லக்ஷி அந்த சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், ஐ எம் ஸ்டார்டிங் டுடே திஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெல்கம் டு அவர் வெயிட் லாஸ் சேலஞ்ச் சிஸ்டர். ஸோ சூப்பராக உங்கள் சேலஞ்ச் எடுத்துகிட்டு போங்க. டெய்லி உங்கள் ரொட்டீன் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபுட்டு, உங்கள் டயட் பிளான்ஸு, வெயிட் லாஸ்க்காக நீங்கள் பண்ணுற விஷயத்த டெய்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்த்த உடனே. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் வெயிட் லாஸ் ஜேர்னி. ஸோ சவிலா சிஸ்டர் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்திருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம் சிஸ்டர். இப்போது நம்ம வந்து உடம்பு வந்து நல்லா இருந்தால், உடம்பு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சூப்பராக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் சிஸ்டர். உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் சேலஞ்ச் வந்து கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுங்க சிஸ்டர். டேக் கேர். சங்கீதா சிஸ்டர் அவங்க ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்னிங் வந்து பெரிய நெல்லிக்காய் ஜூஸு, ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துருக்காங்க. ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரைஸ், ஃபிஷ், எக் வந்து எடுத்துருக்காங்க. டின்னருக்கு 2 வீட் தோசை, 5000 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 3.5 லிட்டர் வாட்டர் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். இவங்களும் நானும் சேம் ரேஸில் தான் ஓடிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டெய்லி நீங்கள் இப்போ மெயின்டெனன்ஸ் ஸ்டேஜ்லேயும் டெய்லி நீங்கள் அப்டேட் பண்ணுறது, டெய்லி ஒரு கான்வர்சேஷன், உங்கள் கூட டெய்லி கான்வர்சேஷன் வச்சுக்கிறது எனக்கு வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக வந்து நமக்கு தெரிஞ்சவங்க கூட பேசிகிட்டே இருக்க மாதிரி, வீட்டில் தனியாக இருக்க ஒரு ஃபீல் வந்து கிடையாது. ஸோ டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் க்ரியேட் ஆகுது. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ சூப்பர் சிஸ்டர், கீப் ராக்கிங். நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நீங்களும் எனக்கு ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் தான் சிஸ்டர். ஸோ சூப்பராக வந்து நம்மளோட இந்த ஹெக்டிக் லைஃப்பை வந்து சூப்பராக பிளான் பண்ணி பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போவோம். ஸோ டெய்லியுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வனிதா மணிகண்டன் சிஸ்டர்ஸ் அவங்க ரொட்டீன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், மார்னிங் ஜீரா வாட்டர், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி, லஞ்சுக்கு வந்து ரசம் வித் பொரியல், டின்னருக்கு வந்து ஒரு எக் தோசை வந்து எடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர், உங்கள் டயட் பிளான்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மாதிரி வெயிட், இப்போ ரீசெண்டாக வெயிட் வந்து செக் பண்ணுறீங்க, ஸோ ஒரு குறிப்பிட்ட வெயிட் வந்து உங்களுக்கு லாஸ் ஆகியிருக்கு, உங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நீங்கள் வெயிட் இப்போ வரைக்கும் எதுனா வெயிட் லூஸ் ஆகியிருக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு ரிசல்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது என்னன்றதை வந்துட்டு நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நம்ம மற்ற எல்லாருக்கும் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும் சிஸ்டர். ஸோ கீப் வாக்கிங், சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. ஸோ நீங்கள் வாக்கிங் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட டயட்டை வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. டயட்டில் சாக்ரிஃபைஸே பண்ணாதீங்க சிஸ்டர், ஹாப்பியாக இருங்க. ஸோ ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் 3 days முன்னாடி செக் பண்ணேன். வெயிட் கூட சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே. ஸோ 3 days முன்னாடி செக் பண்ணும்போது என்னோடய வெயிட் வந்து 67.9 kg இருந்தது. ஸோ இன்னும் நான் செக் பண்ணல. நெக்ஸ்ட்டு செக் பண்ணோடனே உங்களுக்கு இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படின்றத அப்டேட் பண்ணுறேன். பானு ரேகா மேம் டெய்லி வந்து ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. டெய்லி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம பாடி என்ன சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துகிட்டு போங்க மேம். நம்ம பாடியை வீக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து ஃபோக்கஸ்டாக நம்ம சேலஞ்ச் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ உங்களால் டெய்லி வாக்கிங் பண்ண முடிஞ்சா பண்ணுங்கள், இல்லை நோ இஷ்யூஸ் மேம். டயட் வந்து சூப்பராக இன்டென்சிவாக டயட் வந்து சூப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஹெல்த்தியான டயட் பிளான்ஸ் எடுத்துக்கோங்க. கலோரிஸ் கம்மியாக இருக்க மாதிரி ப்ரோட்டீன் ரிச் டயட் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க மேம். வாக்கிங் டெய்லி முடியலைன்னா நோ இஷ்யூஸ், விட்டுருங்க. வாரத்துக்கு 2 டைம் 3 டைம் உங்களால் எவ்வளோ உங்கள் பாடி சப்போர்ட் பண்ணுதோ அந்தளவுக்கு நீங்கள் வாக்கிங் பண்ணுங்கள் மேம், போதும். ஸோ டயட் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் மேம். ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் மேம். இன்றைக்கி Q&A செஷன் ஓவர், எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இப்படி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ண எண்டு வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. என்னோட ஃபுட் ரொட்டீன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். மார்னிங் எழுந்தோடனே கொஞ்சம் விடிஞ்சோடனே டோர் ஓப்பன் பண்ணால் காக்காலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ டெய்லி மார்னிங்குமே நாங்கள் வந்து காக்காவுக்கு ஃபுட்டு கொடுப்போம். கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து வெயிட் பண்ணுவோம். ஒரு காக்கா வந்தாலும் எல்லா காக்காவும் வர வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சில காக்காலாம். அதுக்கப்புறமா என்னோடய ஜீரா வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி நல்லா சூடாக வந்து தொண்டைக்கு எதமாக குடிச்சிட்டேன்.
கொஞ்ச நேரம் அப்புறமா ஜூஸு ப்ளஸ் பாதாம் ரெண்டுமே எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி பொங்கல் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொய்யாப்பழம் அண்ட் கிரேப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். டே 6க்கான வாக்கிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வந்து சாப்பிட்ட உடனே வாக்கிங் பண்ணாதீங்க, சாப்பிட்டு ஒரு 1/2 hour அப்புறமா உங்கள் வாக்கிங் பண்ணுங்கள், அதுதான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hourக்கு அப்புறமா நீங்கள் எதுவாக இருந்தாலும் சாப்பிடுங்க. இன்பிட்வீன் வாக்கிங்கில் வந்துட்டு நீங்கள் தண்ணி வந்து நிறையா எடுத்துக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம். ஸோ பாருங்கள் இப்போ 9 ஸ்டெப்ஸில் இருக்குது. வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இன்றைக்கி லஞ்சு பார்த்தோன்னா கொஞ்சமாக ரைஸு, வெண்டைக்காய் காரக்குழம்பு, பீன்ஸ் பொரியல் எடுத்துக்கிட்டேன். ஸ்டெப்ஸ் வாக்கிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ பாருங்கள் 10,000 ஸ்டெப்ஸ் ஓவர். ஸோ டின்னருக்கு 2 சப்பாத்தி ப்ரொக்கோலி கிரேவி வந்து எடுத்துக்கிட்டேன்.